தற்போதைய அண்மை செய்தி. தங்க நகைக்கடனுக்கான கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நகைக்கடன் நிபந்தனை தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம், கேட்கலாம். ராஜேஷ், கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தங்க நகைக்கடன் வழங்குவதற்கான நெறிமுறைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் விவசாயிகளின் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்களுக்கு தங்க நகைகளை ஈடாக ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் கடுமையான அந்த கவலையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த கடிதத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகள் இந்த தங்கத்தை கடனாக பெற்றுதான், தங்கத்தை வங்கியில் வைத்து கடனாக பெற்றுதான் பல விவசாயத்தை செய்து வருகின்றார்கள். குறுகிய கால அந்த பயிர்க்கடன்களாக அவர்கள் பெற்று அதன் மூலமாகத்தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த தங்க நகை கடன் தடைபட்டால் அவர்களது வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாக கூடும் என்றும் அவர் எடுத்துரைத்து விளக்கமான இந்த கடிதத்தினை அவர் எழுதியிருக்கின்றார். எனவே விவசாய சமூகத்திற்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் அத்தியாவசியமான இந்த விவகாரத்தில் மத்திய நிதித்துறை அமைச்சர் கவனம் செலுத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.